இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த பரிசுத்தம் நிறைந்த ஓய்வு நாளில் ஆண்டவருடைய இறை சமூகத்திலிருந்து நாம் மீண்டுமாக கர்த்தருடைய திருவார்த்தையை இல்லத்தில் இருந்தவாறு நாம் கேட்க இருக்கிறோம். இந்த காணொலியின் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக குறிப்பாக நிறைய பணியாற்றுகின்ற சண்டத்தூர் பதகு வட்டம் பரிசுத்த மத்திய லுத்திரன் திருச்சபையின் குடும்ப விசுவாசிகளுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலிருந்து. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இளைப்பாறுதல் தருமே சுவே, இன்று தேடி நாடி நம்பி வா. இன்று தேடி நாடி நம்பி வா. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர், பாரினில் வழியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர், பாரினில் வழியாக மாண்டாரே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நமது அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நிறைந்த திருநாமத்திலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகிறதான 4வது ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய திருவசனத்தை நாம் வாசித்து தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி புனித மத்தேயு நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் திருவசனங்கள் 25 துவங்கி 30 வரை. நான் மிக குறிப்பாக 28 துவங்கி 30 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கண்டடைவீர்கள். என் நுகம் மெதுவு, என் சுமை லேசு என்று சொன்னார். அன்பிற்கினியவர்களே, இந்த தியான பகுதிக்கு முந்தைய தியான பகுதியை, முந்தைய வசனங்களை நான் மிக குறிப்பாக வாசித்தால் மாத்திரமே இந்த பகுதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு முந்தைய வசனங்கள் மிக குறிப்பாக மத்தேயு 11வது அதிகாரம் 16 துவங்கி நாம் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் தாக்கங்கள், அவர் அநேக இடங்களுக்கு சென்று கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு அவர் உபதேசம் செய்கிறார். அநேக நோயாளிகளை குணமாக்குகிறார், மரித்தோரை உயிர்த்தெழச் செய்தார், நடக்காதவர்களையும் கூட அவர் நடக்க வைத்தார், கண் பார்வையற்றவர்களையும் பார்வையடையும்படியாக செய்தார். இப்படி எல்லாவற்றையும் செய்து வந்த இயேசு ஆண்டவர் இறுதியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமல் தங்களுக்கு சட்டம்தான் முக்கியம் என்று சொல்லி சட்டத்தில், யூத சட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு பிணைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்களை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த சந்ததியை யாருக்கு நாம் ஒப்பிடுவோம்? இவர்கள் சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் போஜனபானம் பண்ணாதவனாய் அவன் வந்தான், அவனை பேய் பிடித்தவன் என்று சொன்னார்கள். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவை போஜனபானம் பண்ணுகிறவராக அவர் வந்தார். இவர் போஜன பிரியன், மதுபான பிரியன், ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் இவன் நண்பனாக சிநேகிதனாக இருக்கிறான் என்று சொல்லி அவரையும் நிராகரித்தார்கள் என்று இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே இப்படி வல்ல செயல்களை, அற்புதமான காரியங்களை பார்த்தும் மனம் திரும்பாமல் அவருடைய வார்த்தையை கேட்டும் கேளாதவர்கள் போல் வாழ்ந்தவர்களை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐயோ உங்களுக்கு கேடு வரும் என்று சொல்லி. சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நிகழ்ந்ததை பார்க்கிலும் உங்களுக்கு அதிகமாய் நிகழும் என்று சொல்லி இந்த ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து மிக வருத்தத்தோடு இந்த கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவர்களை எச்சரிப்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது.
இப்படி சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுதுதான் நம்முடைய தியான பகுதியிலே 25வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அக்காலத்தில் இயேசு துருவாய் மலர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கு விவேகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த ரகசியத்தை, இந்த மறைபொருளை நீர் ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்திருக்கிறேன். ஏனென்றால் ஞானிகளும் விவேகிகளும் தங்களை ஞானவான்களாக, தங்களை உயர்ந்தவர்களாக, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள். யூத சட்டம், கர்த்தருடைய பிரமாணம், நியாய பிரமாணம் ஒன்றே எங்களுக்கு வாழ்வை தரும் என்று சொல்லி அதில் தங்களை இணைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களால் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் 1 கொரிந்தியர் 1:18 வசனத்திலே சொல்லுகிறார், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ வல்லமையா இருக்கிறது. யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ, இதை கேட்டு புரிந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, அது அவர்களுக்கு தேவ வல்லமையா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த கடவுள் இந்த உலகத்திலே இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தேர்ந்தெடுத்தார். உள்ளவைகளை அவமாக்க கடவுள் ஒன்றும் இல்லாதவைகளை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் அந்த நிறுவ பகுதியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தங்களை ஞானவான்களாக, தங்களை உயர்ந்தவர்களாக, எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே இங்கே இயேசு கிறிஸ்து கடவுளை ஸ்தோத்தரிக்கிறார், நன்றி செலுத்துகிறார். இவர்களுக்கு நீர் மறைத்து பாலகருக்கு, குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். குழந்தைகள் என்று நாம் பார்க்கிற பொழுது ஏழை எளியவர்கள், பாமரர்கள், படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இந்த மறைப்பொருளானது, இந்த ரகசியமானது வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு ஆண்டவர் இங்கே கடவுளை துதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், யாருக்கு கடவுளை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே அவர் வெளிப்படுத்துவார். அவர்கள் மாத்திரமே இந்த ரகசியத்தை, இந்த உண்மை தன்மையை புரிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு புறத்தில் இருக்கிற பொழுது, அடுத்த பகுதியில் 28 துவங்கி 30 வரை உள்ள வார்த்தைகளில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Come to me, all you that are weary and are carrying heavy burden, and I will give you rest என்று ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். Come to me, all who are heavy laden and heavy burden என்று சொல்லி, யாரெல்லாம் பெரும் சுமை சுமந்து வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழுகிற பொழுது இந்த கால சூழ்நிலை நமக்கு பலவிதமான பாரங்களையும் வருத்தங்களையும் தொய்வுகளையும் தான் தந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் நம்மால் வாழ முடியவில்லை. வருத்தங்களோடு பாரங்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் பார்த்து இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் அவர் அழைக்கிறார். அதே போன்று அவரை ஏற்றுக்கொள்ளாமல் சட்டம்தான் முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்தவர்களையும் இயேசு ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் தருகிற இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வீர்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். எனவே என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு மெதுவாய் லகுவாய் இருக்கும். அது பெரும் சுமையாய் இருக்காது. இந்த உலக வாழ்க்கையில நாம் ஆண்டவரை விட்டு நாம் வாழுகின்ற எல்லா வாழ்க்கைகளையும் நமக்கு பெரும் சுமையாகத்தான் இருக்கும். மன வருத்தத்தை தரும். பாரத்தோடு நாம் வாழ அது நமக்கு ஏதுவாய் இருக்கும். ஆனால் ஆண்டவர் தருகின்ற சுமையை, நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டால், யோக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் பயணிக்கின்ற பொழுது, வாழும்போது அது நமக்கு லெகுவாகவும் அது லேசாகவும் இருக்கும் என்று சொல்லி இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவர் தருகிற இளைப்பாறுதல் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது.
இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய பாரம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதை யாரிடத்தில் நாம் போய் சொல்லுவோம் என்கின்ற ஒரு மன ஏக்கம் நமக்கு இருக்கிறது. மனிதர்களை நாம் நாடி நாம் சொன்னால் அவர்கள் கேட்பார்கள், கேளாமலும் போய்விடுவார்கள். நம்முடைய பாரத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அவ்வளவு பாரங்கள் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் நீங்கள் செல்ல வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள், ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஐ எம் a gentle and humble என்று ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். மிக தாழ்மையோடு அவர் சாந்தத்தோடு இருக்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவரிடத்தில் நம்முடைய சுமைகளை ஏற்றி வைத்தால் அது நமக்கு சுகமாயிருக்கும். அவர் தருகிற நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு லெகுவாக, லேசாக இருக்கும். அந்த ஒரு நிறைவான வாழ்வை அவர் வழியாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நாளுக்குரிய சங்கீத பகுதியிலே சங்கீதம் 145:14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார், தோய்ந்து போன யாவரையும் கடவுள் தூக்கி எடுக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரர் நமக்கு சொல்லுகிறார். நாம் விழுந்து போனாலும் அவர் தாங்குகிறார், நாம் தோய்ந்து போனாலும் நம்மை தூக்கி நிறுத்துகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதனாலுக்குரிய முதல் திருமறை பகுதி, பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய மக்களுக்கு கடவுள் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்ற பிறகு அவர்களுடைய மன ஏக்கம், மனபாரம் மிக அதிகமாக இருக்கிறது. யாரிடத்தில் செல்வோம் என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. கடவுளுடைய திருநகரத்திற்கு செல்ல வேண்டும், அவருடைய திரு சமூகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற மன ஏக்கம் அவர்களுக்குள்ளாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். நீங்கள் வேதனை உற்றிருக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை குறித்து அங்கே அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது உங்களுக்காக ஒரு அரசர் வரப்போகிறார், ஒரு ராஜா வரப்போகிறார். அவர் சாந்தம் உள்ளவர், அவர் நீதி வேந்தராக இருக்கிறார், அவர் வெற்றி வேந்தராக இருக்கிறார். எனவே அவர் உங்களை ஆட்சி தேற்றுவார். நீங்கள் நிறை வாழ்வை அவர் வழியாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நமக்காகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே படுகின்ற துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய சுமைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். நாம் நம்முடைய சுமையை எங்கே இறக்கி வைப்போம் என்கின்ற கலக்கத்தோடு இல்லாமல் ஆண்டவர் மீது நாம் ஏற்றி வைப்போம். அவர் அதை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டு நமக்கு இளைப்பாறுதலை தந்து, நிம்மதியை தந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழும்படியாக செய்வார். இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அந்த நிலையான பரலோக வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதலை தர நம் ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா வைரஸின் காலகட்டத்தில் எனக்குரிய 105 நாட்களாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான இழப்புகள், பாரங்கள், வருத்தங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்முடைய எல்லை பகுதி, அந்த லடாக் பகுதிகளில் இந்த இராணுவத்தில் நமக்கு இருக்கிறதான தொய்வுகள் நமக்கு நன்றாகவே தெரியும். எனவே அங்கேயும் ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு நிறைவான ஒரு அமைதி, சமாதானம் நமக்கு இல்லை. பெரும் சுமை சுமந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலும் நாம் பார்க்கிற பொழுது அந்த தூத்துக்குடி பகுதியில் அந்த ஜெயராஜ் வெனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தந்தை மகனுடைய உயிரிழப்பு நமக்கு நன்றாகவே தெரியும். எல்லா இடத்திலுமே பாரமும் சுமையும் அதிகமாக பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த புதுக்கோட்டை பகுதியில் அறந்தாங்கி என்கின்ற அந்த இடத்துல 7 வயது சிறுமியை கூட பாலியல் வன்கொடுமை செய்து அந்த சிறுமி உயிரிழக்கும்படியாக செய்திருக்கிறார்கள். ஒரு புறத்தில் இந்த கொரோனா வைரஸ்னாலே முழு உலகமும் தத்தளித்து எல்லாரும் ஆண்டு போய் உயிர் பயத்தோடு ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல பகுதிகளில் இப்படிப்பட்டதான துயரமான, வேதனையான, வருத்தமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர். நம்முடைய சுமைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவர். எனவே அவரிடத்தில் நாம் கடந்து போவோம். நாம் வருத்தத்தோடு இருந்தாலும் நம்முடைய சுமையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு நிறையான ஒரு அமைதியை, இளைப்பாறுதலை தருகிறவராகவே அவர் எப்பொழுதும் இருக்கிறார்.
எனவே அவர் தருகின்ற நிறைவான ஆத்துமாவின் நிலைப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவர் தருகிறதான நுகத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் இது திருவசனத்தின் வழியை நம்ம நிறைவோடு அவர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்குமான கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பக்குவப்படுத்தி காப்பதாக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் நம்முடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய திருவார்த்தையை நாங்கள் இல்லத்தில் இருந்தவாறு கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மறைப்பொருளை உடைய ரகசியத்தை ஆண்டவரே தாழ்மையோடு ஏழை எளிய மக்களுக்கு உமக்காய் வாழுகிறவர்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மீண்டுமாக ஒரு அழைப்பையும் ஆண்டவர் தருகிறேன். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவு, என் சுமை லேசு என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே வழங்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இது முழு உலகம் ஆண்டவரை மிகப்பெரிய பாரத்தோடு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற தருவாயில இது ஆறுதலான வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை இளைப்பாற்றுகிற ஆண்டவரான் இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சுமைகள் எல்லாவற்றையும் உம்மீது நாங்கள் ஏற்றி தருகின்ற சமாதானத்தை, இளைப்பாறுதலை, நிம்மதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு அருள்தார். இது முழு உலகத்தையும் ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் வைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னாலே எல்லா மக்களும் பாதிப்பிற்குள்ளாகி ஆண்டவரே கோடிக்கணக்கான மக்கள் இதன் வழியாக பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை மறித்தும் இருக்கிற தருவாய்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். இதை தருகின்ற எல்லா விதமான இளைப்பாறுதல் சமாதானம் அனைவரோடு கூட இருக்கட்டும். இதை தருகின்ற சுகத்தை நிறைவோடு யாவரும் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் தருவீராக. மிக குறிப்பாக இந்த தேசத்திற்காக தமிழ்நாட்டிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மிக குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளுக்காக, டெல்லி போன்ற பகுதிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரை, இந்த இடங்களில் இருக்கிறதான இந்த கொரோனா வைரஸின் பாதிப்பானது படிப்படியாக விரைவாக ஆண்டவரே தளர்த்தப்பட எங்கள் ஆண்டவர் தாமே நீர் அருள்தார். ஆண்டவரோட தமிழ்நாட்டிலும் கூட பல இடங்களில் மிக குறிப்பாக சென்னை, மதுரை, ஆண்டவரே திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளுக்காக, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்காக நோக்கி நாங்கள் சபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடங்களில் மிக அதிகமாக இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் இருப்பதை கர்த்தர் அறிகின்றேன். ஆண்டவரே, எடுக்கிற எல்லா சிகிச்சையின் மூலமாய் விரைவாக நீர் தருகிற சுகத்தையும் நல்ல பலனையும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் நிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நீர் அருள்தார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த முழு உலகமும் இது மிகப்பெரிய வேதனையில் இருக்கிற தருவாயில நீர் தருகிற நிம்மதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் அருள் தருகிறார். இதன் மத்தியிலும் ஆண்டவரே உயிரையும் பணியும் வைத்து எங்களுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற, பாடுபட்டுக் கொண்டிருக்கிற எல்லா விதமான மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே காவல்துறையினர்கள், இராணுவர்கள், தூய்மை பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்களுக்காக நான் சமைக்கிறோம். இவர்கள் அனைவரோடும் மேலான பிரசனம் இருக்கட்டும். நீர் தருகின்ற எல்லா விதமான ஆண்டவரை பாதுகாவலை பெற்றுக்கொண்டு, இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு சிறப்போடு தன்னுடைய பணிகளை செய்ய கர்த்தர் நீரை அருள்தார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த காணொலியின் வாயிலாய் பார்த்துக் கொண்டிருக்கிற உடைய மக்களுக்காக மிக குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய சண்டுத்தூர் பதவட்டம் பரிசுத்த மத்திய திருச்சபை ஆண்டவரே இருக்கிற எல்லா விதமான பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்களை கடவுள் நிறைவோடு கண்ணோக்கி பாரும். நீர் ஆசீர்வதித்தருளும். மிக குறிப்பாக ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட அருமையான திரு அருண் இளையராஜா, திருமதி கனிமொழி அவர்களுடைய அன்பு பிள்ளை, இரண்டாவது பிள்ளை, அருமையான டிஷான் ஜோதியா அவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புக்குரிய தம்முடைய பிள்ளையை கடவுள் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரை கடந்த நேற்று தினத்தில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினதான தம்முடைய பிள்ளையோடு இந்த அன்பின் கரம் நிறைவாக இருக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம். அதே போன்ற ஆண்டவரே நாளை தினத்தில் வருகிற நாட்களில் ஆண்டவரே 7ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறதான திருமதி கனிமொழி அருள் இளையராஜா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 36 ஆண்டுகளாக கடவுள் சிறப்போடு பாதுகாத்து ஆண்டவரை 37வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியான வாய்ப்பை தரப்போகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். தருகிறதான நல்ல வாய்ப்பை பெற்றுக்கொண்டு இந்த புதிய ஆண்டில் சிறப்போடு தருகின்ற ஆசீர்வாதங்களின் வழியாக நிறைவான வாழ்வை கண்டுகொள்ள கர்த்தர் நீர் அருள்தார். அதே போன்ற ஆண்டவரே எங்களுடைய வீராமப்பம் போதகவட்டம் விசுவாச திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரந்தோறும் ஆண்டவரை தவறாமல் கர்த்தருடைய திரு சமூகத்தை இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு தருகிறதான திருச்சபையினுடைய ஆயருக்காக, ஊழியருக்காக, அனைத்து வகை பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்களையும்
ஆண்டவர் நிறைவோடு காத்து வழிநடத்தலும் ஆசீர்வதித்தலும். ஆண்டவர் மிக குறிப்பாக எங்களுடைய எல்லை பகுதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் லடாக் போன்ற பகுதிகளுக்காக மிக குறிப்பாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, ஒரு பதட்டமான சூழ்நிலை ஆண்டவரை நிலவி கொண்டிருப்பதை கர்த்தர் அறிகின்றேன். ஆண்டவரே, எந்த விதமான நிலைமையிலும் எந்த தாக்குதலும் எந்த விதமான உயிர் சேதங்களும் இல்லாதபடிக்கு அமைதலான சமாதானமான சூழ்நிலையை நிகழ நீங்கள் ஆண்டவர் நீரருள்காரு. ஆண்டவரே, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா விதமான ராணுவ வீரர்களுக்காக சபிக்கிறோம். அன்பின் கரம் பிரசன்னம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கியிருக்கட்டும். அன்பின் ஆண்டவரை தொடர்ந்து உடைய பாதுகாவலை தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காகவே நான் சிறப்போடு வாழ வளர நீங்கள் ஆண்டவர் அருள் தருவீராக. இருதயத்தில் இயக்கங்கள், பாரங்கள், தூய்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆராய்ந்தறிந்து நிறைவான இளைப்பாறுதலை சமாதானத்தை தந்து எங்கள் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். எங்கள் அனைவரோடு அன்பின் பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் யாவரையும் தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுமையாக நீர் தருகின்ற எல்லா விதமான பாதுகாவலை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வாழ வளர கர்த்தர் எங்களுக்கு அருள் தருவீராக. இறைமகனும் ஒன்றான ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை தயவோடு ஏற்றிருளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் நல்வுறவு நம் அனைவரோடும் ஜெபித்து எல்லா ஜெபங்களோடும் கர்த்தருடைய தெய்வீகமான கரம் தங்கிருந்து நம்ம நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.